பணம் கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட தகராறில் ரியல் எஸ்டேட் தரகர் கத்தியால் குத்தி கொல்லப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வதியூர் கிராமத்தைச் சேர்ந்த லிங்கேஷ் என்பவர் தண்டலம் பகுதியைச் சேர்ந்த சுரேஷ் என்பவரிடம் வாங்கிய 34,000 ரூபாயை திருப்பித் தராததால் இருவருக்கும் இடையே ஏற்கனவே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் பொன்னேரி கரைப்பாலம் அருகே லிங்கேஷை பார்த்த சுரேஷ் மற்றும் அவரது நண்பர்கள் பணத்தை கேட்டு மீண்டும் வாக்குவாதம் செய்துள்ளனர். அப்போது சுரேஷுடன் வந்த சரித்திர பதிவேடு குற்றவாளியான சரத்குமார் என்பவர் லிங்கேஷின் கழுத்தில் கத்தியால் குத்திவிட்டு 4 பேரும் தப்பிச் சென்றனர். இதில் காயமடைந்த லிங்கேஷ் காஞ்சிபுரம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் தலைமறைவாக உள்ள சுரேஷ் உள்ளிட்ட 4 பேரை தீவிரமாக தேடி வருகின்றனர். ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.